முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த வழக்கினுடைய கோப்புகள் ஆளுநரிடம் இருக்கக்கூடிய நிலையில ஆளுநருடைய செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவின் உள்ளிட்ட அரசு துறைகள்ல வேலை வாங்கி தருவதாக 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக புகார் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கை கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்றி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனை எதிர்த்து ராஜேந்திர பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று நீதிபதிகள் பங்கஜ் மிட்டல் மற்றும் எஸ்விஎன் பட்டி ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கோப்புகள் மீது ஆளுநர் ஒப்புதல் அளித்து விட்டாரா, கடந்த முறையும் இதே போன்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்பினோம் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இதனால தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கும் போது ராஜேந்திர பாலாஜி மீதான நடவடிக்கை கோப்புகள் தொடர்பாக ஆளுநருக்கு மீண்டும் கோரிக்கை வைத்துள்ளோம். இதோடு சேர்ந்து மொத்தம் 3 முறை சாங்ஷன் கோப்புகள் மீது ஒப்புதல் நிலுவையில் இருக்கிறது. எனவே உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும் என்று அரசு சார்பாக வாதம் முன்வைக்கப்பட்டது. கடந்த முறை உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கடந்த 28ஆம் தேதி ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் ஏற்கனவே 3 அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி கோரிய கோப்புகள் 2.5 ஆண்டுகளாக ஆளுநர் நிலுவையில் உள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் ஆளுநருடைய செயலாளர் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராக வேண்டும். எனவே அரசு கோரியிருக்கக்கூடிய அந்த கோப்புகள் தற்போது நிலுவையில் இருப்பதற்கு என்ன காரணம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு ஆளுநருடைய செயலாளர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில ஆளுநருடைய செயலர் என்ன கூற விரும்புகிறார் என தெரிய வேண்டும். மாநில காவல்துறை விசாரணை நிறைவடைந்த பின்னர் இந்த வழக்கு ஏன் சிபிஐ விசாரணைக்கு செல்ல வேண்டும் என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். 2 முறை தமிழ்நாடு சார்பில் வழங்கப்பட்ட ஆவணங்கள் மீது எந்த பதிலும் வரவில்லை என தமிழ்நாடு அரசு தெரிவிக்கக்கூடிய நிலையில ஆளுநர் செயலருக்கு சம்மன் அனுப்பவும் இது தொடர்பான நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தொடர்பான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலை இந்த வழக்கின் மீதான விசாரணையை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.